Dr. Ambedkar, he was also doing the same thing. So anyhow, we are very grateful to you. Now I am requesting you to release the calendar of our institute, Dr. Baba Sahib Ambedkar, with Buddhaji. Mr. Milind, a young dynamic friend, he has to receive the calendar. He is son of CM Armugam. நேரம் கம்மியாக இருக்குது, அதனால் யாரும் கூட நிறைய பேச முடியாது. நம்மளுடைய பிரச்சனை இங்கே வந்திருக்கிறது அவார்டு கொடுக்கறதுக்கு. யார் யார், அதாவது லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு, தமிழில் வாழ்நாள் சாதனை விருது, இதை நம்ம செலக்ட் பண்ணி எவ்ரி இயர் நம்ம இன்ஸ்டியூட் கொடுக்குறோம். இந்த வருஷம் இதை கேஜிஎஃப்பில் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த விஷயத்தில் இதை ஆசீர்வதிக்க வந்திருக்கக்கூடிய கமாண்டோ அவர்களை முதலாக அவரை பாராட்டுகின்றேன். பன்னீர் சால் Baba Sahib, the idol statue for our remembrance of the institute to our great Pujya Commandoji. Next we will come to the awardees for the celebration. We are coming to the celebration of awardees. Kendijik. We'll start. Sit down. முதல்ல நம்ம அம்மா வந்திருக்கிறாங்க, திருமதி பாக்யம்மா. அவர் கிரேட் லீடர், ரெஸ்பெக்டபிள் லீடர் மிஸ்டர் சிஎம் ஆறுமுகம் அவர்களுக்கு ஊக்கமாக, அவர்களுக்கு எல்லா வகையிலும் கூட அவர் உறுதுணையாக இருந்து, அவர் வாழ்க்கையில் அவர் நிறைய சேவைகளை மக்களுக்கு தெரியாத அளவுக்கு அவர் பின்னால் இருந்து அவரை வழிநடத்தி இருக்கிறாங்கன்றது ரொம்ப பெருமையோடு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கின்னு, நான் தலைவர் அம்பேத்கர் தலைவர் சிஎம் ஆறுமுகம் அவர்களை பற்றி நிறைய பேசணும். எனக்கு அவருக்கும் நிறைய சம்பந்தம். கடைசி காலத்தில் அவர் என் கூட இருந்தார். டெல்லியில் நாங்கள் ஒரு வாரம், அம்மாவும் இருந்தாங்க, ஒரு வாரம் டெல்லியில் இருந்தோம். 18 தலைவருங்க போனது, எல்லாம் ஆல் பார்ட்டி லீடர். அதில் நினைக்கிற ஒரே தலைவர் கலையரசங்கிறாரு. டெல்லிக்கு டெலிகேஷன் போனது நீங்கள் ஒருத்தர் இருக்கிறீங்க, மீதி பேரெல்லாம் இல்லை இருக்கிறார். 18 லீடருங்க நாங்கள் போனோம், ஒரு வாரம் இருந்தோம். அந்த ஒரு வாரத்தில் அவர் கூட நான் பெற்ற அனுபவங்க சொல்கிறதுக்கே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமானது. அவர் பூட்டா சிங் இல்லை, சங்கரானந்த் இல்லை, யூனியன் மினிஸ்டர்களெல்லாம் த்ரெட்டன் பண்ணுவார். ரொம்ப விளையாட்டாக பேசுவார். டிகே நாயக்கர் அதெல்லாம் சொல்லணுன்னா எனக்கு நாள் பத்தாது. அதனால் சும்மா சிம்பிளாக சிக்கனமாக பேசிட்டு இந்த விழாவை முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதே நேரத்தில் அவரோட கூட பப்ளிக் மீட்டிங்கு, அதே நேரத்தில் அவர் கூட மேனேஜ்மெண்ட் மீட்டிங்கு, மிஸ்டர் வின்சென்ட் சன்னமாளிகள்லாங்கிறாங்க. சிஎம் ஆறுமுகம் பேசுகிறாருன்னா ஸ்பின் ட்ராப் சைலன்ஸ், யாரும் பேச முடியாது, சத்தம் போட முடியாது. செட்டிகார் கூட எம்டி மேனேஜிங் டைரக்டர் அவர் அப்படியே வாயை திறந்துன்னு கேட்டுன்னு இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் அவரோட கூட இருந்தது அந்த காலம். கடைசியாக எனக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது, அவருடைய அடைக்கலத்தை பண்ணுறதுக்கு நானும் மிஸ்டர் கவாய் 2 பேரும் இருந்து அவருக்கு அந்த இடத்துல புதைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கி சீஃப் மினிஸ்டர் வீரப் மொய்லிக்கிட்ட பேசி அவர்கிட்டேருந்து அவருக்கு கார்ட் ஆஃப் ஆனர் வாங்கி அவரை கௌரவப்படுத்துகிற அந்த சேவையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதை விட முக்கியமாக இந்த விதான சௌதாவில் பேன்குவேட் ஹாலில் எங்களை அனுமதியை தவிர வேறு யாருக்கும் கண்டோலன்ஸ் மீட்டிங் பண்ண முடியாது. அது சீஃப் மினிஸ்டர்கிட்ட அப்போ நான் பவர்ஃபுல் ஜெனரல் செக்ரட்டரி கேபிசிசியில் காங்கிரஸில் நான் போயிட்டு கவாய் சொன்னார், நீயே போய் பேசி சீஃப் மினிஸ்டர்கிட்ட, நானும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறேன்னு சொல்லுன்னு சொன்னார். நான் போய் அவர்கிட்ட பேசணுன்னு அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு கஸ்டமரி கன்வென்ஷன் இருக்குது, அதனால் விதான் சௌதா பேன்குவேட்டால் கண்டோலன்ஸு கொடுக்க முடியாது எக்ஸப்ட் கெங்கல் அனுமந்தை, ஏன்னா அவர் அதை கட்டினார்.
கடைசியில் அவர்கிட்ட நான் சொன்னேன், நீ வந்து ஒரு பேக்வர்ட் சீஃப் மினிஸ்டர், நாங்கள் கேட்குறது வந்து ஒரு சீனியர் தலித் லீடர், இந்த இந்தியாவிலேயே குறிப்பிடத்தக்க தலைவர் அவருக்கு கண்டோலன்ஸ் மீட்டிங் கொடுத்தா உனக்கு புண்ணியம் கிடைக்குது, அதனால் நீ செய்தேன்னா வரலாற்றில் உனக்கு நல்ல பேர் கிடைக்குதுன்னு. அதே மாதிரி அவர் சொன்னார், அவர் படத்தை திறக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்தார் விதான்சபாவில். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு புது சரித்திரம் அவருக்கு இந்த இடத்த கொடுத்தது. அடுத்து அவருக்கு கார்ட் ஆஃப் ஆனர் கொடுத்தது கூட லின்னு எனக்கு சொன்னார், சுந்தரமூர்த்தியும் கவாயும் பின்னால் இருக்கிறாங்கன்னு. நான் உடனே நான் அதை சேங்ஷன் பண்ணேன். ஆனால் இவருக்கு கொடுத்தது தான் பசுலிங்கப்பாவுக்கே பிரசிடென்ட் ஆச்சுன்னு. அதுக்கடுத்து பசுலிங்கப்பா இறந்துட்டார், சிஎம் ஆறுமுகம் இறந்த பின்னால். ஸோ அதனால் அவரோட கூட இருந்ததுக்காக நான் செய்த காரணம், நான் அவருக்காக செய்கிறத விட அந்த ஊரில் பிறந்தன்றதுக்காக, அவர் என் ஜாதி லீடர், அவர் நான் காங்கிரஸ்காரனாக இருந்தாலும் கூட அவர் என் ஜாதி லீடர், அவருக்கு ஒரு வரலாறு இருக்கணுன்றதுக்காக நானே நின்று எல்லாத்தையும் செய்து. கவாய் போகும்போது சொன்னார் ஒரே வார்த்தை, நான் வந்து ஒரு சிங்கத்தை நான் எழுந்துட்டேன், ஆனால் ஒரு யங் டைகரை நான் பெற்றிருக்கிறேன், நீ இருக்கிறன்ற சந்தோஷத்தோடு போகிறேன்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி ஆறுமுக தலைவரை பற்றி பேச போனால் அது இன்றைக்கெல்லாம் பேசலாம், அதனால் சமயம் இல்லை. அதில் இந்த நேரத்தில் வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி எனக்கும் அவருக்கும் நடந்த பேச்சுவார்த்தை என்னன்னா, அம்மா போன உடனே ப்ரெட் ஆம்லெட் சொல்லுவார், சொன்ன உடனே அவங்க ப்ரெட் ஆம்லெட் ரெடி பண்ணி அனுப்பிடுவாங்க. அப்படி அவர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது அவர் ரொம்ப சாந்தமாகவும் சமாதானமாகவும் என்னை கேட்டார் ஒரு வார்த்தை, நீ புத்திசாலி, நீ என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டார். அந்த அளவுக்கு நாங்கள் க்ளோஸ் ஆகிருந்ததுனால அவர் ஏதோ பேசணுன்னு. நான் அவருக்கு சொன்னேன், என்ன தலைவரே, நான் வந்து யூனியனில் இருக்கும்போது 6 வருஷம் உன்னை பற்றி நான் ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது, ஆனால் நீ என்னை திட்டிக்கிறேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் எதனா நீ செய்தது சரியில்லைன்னு சொன்னால் நீ என்ன செய்வேன்றது எனக்கு பயமாக இருக்குது, அதனால் வானா நான் சொல்ல மாட்டேன். இல்லை பரவாயில்ல சொல்லுன்னு சொல்லி கேட்டார். கேட்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், மன்னிக்கணும், நான் இது சத்தியம், நான் பேசுகிறது 3 விஷயம் இருக்குதுன்னு. சொல்லு பரவாயில்லண்ணா. நம்பர் 1, உனக்கு வந்து அம்பேத்கர் காலேஜை வந்து குண்ட்ராவ் வந்து உனக்கு கிஃப்ட் கொடுத்தார். உனக்கு அந்த காலேஜை நீ இந்த கர்நாடகாவில் எங்கே ஒன்றாயிட்டு போய் போட்டுக்கலாம். அவர் உனக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்தாரு. அதை நீ என்ன பண்ணனா, பெங்களூரில் நான் இருக்குவேன், காலம் பூரா பெங்களூர் எனக்கு உதவுன்னு நினச்சி நீ பெங்களூரில் கொடுத்து திருடனுங்க 9 பேர் அதை கொள்ளை அடிச்சுன்னு போயிட்டானுங்க. ஆனால் அதே காலேஜ், அம்பேத்கர் காலேஜ் நீ கேஜிஎஃப்பில் போட்டிருந்தேனா நீ மகாராஜா, நீ உன்னை யாரும் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. அந்த காலேஜ் சொத்தே கேஜிஎஃப் தான் ஆகி போயிருக்கும். நீ அந்த அளவுக்கு அதை செய்ய மறந்துட்ட, அதனால் உனக்கு தான் நஷ்டம், மற்ற மக்களுக்கு நஷ்டம் இல்லை. அவர் அப்படியே பொறுமையாக அவர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக அதை கேட்டுட்டு அவர் யோசனை பண்ணார். அடுத்து நான் சொல்கிறேன், ஏன்னா உன்னோட நிறுத்தலை, உனக்கு சொல்லணும்னா, தேவராஜ அரசும் குண்ட்ராவும் நீ கையை பிடிச்சி எங்கே சைன் போடுனாலும் போடுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன். சிஎம் ஆறுமுகம்னாக்கா தேவராஜ அரசு ரெட் கார்பெட் வெல்கம் கொடுப்பார். அதே மாதிரி குண்ட்ராவ் கூட அந்த அளவுக்கு அவரை மதிக்குவார். ரொம்ப நல்ல ரிலேஷன். சொல்லனா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய லீடருங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி க்ளோஸ் காலர் சூட் தைச்சி கொடுத்ததே இவர் தான். நம்ம எஸ்சி பெருமாள் கிட்டேருந்து இங்கேருந்து ஸ்டிச் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பி கொடுப்பார். பேரை சொல்ல இஷ்டப்படல, எல்லா மந்திரிங்க இப்போ இருக்கக்கூடிய சீனியர் மினிஸ்டருங்க கூட அவர்கிட்ட அந்த கிஃப்டை ப்ரெசன்டேஷன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவர் க்ளோஸாக இருந்தார். நான் சொன்ன தலைவரே, நீ ஒன்றும் இல்லை, நீ குண்ட்ராவுக்கிட்டேயோ தேவராஜ அரசுக்கிட்டேயோ இந்த கேஜிஎஃப்பை சுற்றி இருக்கக்கூடிய அள்ளி வில்லேஜ் நீ வந்து ஒரு 100 ஏக்கராவோ 200 ஏக்கராவோ அக்வயர் பண்ணி நீ அதை வந்து ஒரு 5000 பேருக்கு சைட்டு கொடுத்திருந்தேனா, ஃப்ரீ சைட் கொடுத்திருந்தேனா, அந்த 5000 சைட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 5 ஓட்டு போட்டால் கூட உனக்கு 25,000 ஓட்டு ரிசர்வ் ஆகிருக்கும். நீ உன்னை தோக்கடிக்கு எவனுமே பிறந்து வந்திருக்க முடியாது. நீ அந்த தப்பை கூட நீ செய்த. அவர் ஒன்றும் பேசலை, யோசனை பண்ணார். 3வது, நான் இது எவ்வளோ தூரத்துக்கு ப்ராக்டிக்கலாக வருமோ தெரியாது, உனக்கு அடுத்து நீ லீடர்ஷிப் கேடரை தயார் பண்ணல, உனக்கு அடுத்து லீடர் இந்த கேஜிஎஃப்பில் செயல்படுறதுக்கான லீடர்ஷிப்பை தயார் பண்ணல. நான் என்ன பண்ணுறேன் நான் நிறைய பேர் எல்லாம் சரியில்லை போயிட்டானுங்க. சரி, அது மொத்தத்தில் அது ஒரு ஃபெயிலூர் தான், அதை நம்ம விட்டுடலாம்.
சரி, அதுக்கடுத்து கடைசியாக ஒன்று வந்து நீ உண்மையை சொல்ல என்ன ஆசைப்படுறேன். எப்படி சூரியன் சந்திரன் இருக்கிறது நிஜமோ நிச்சயமோ, அதே மாதிரி சிஎம் ஆறுமுகம் வரலாறில் இந்த கர்நாடகாவில் அவர் என்னென்னைக்கும் கூட அவர் நிலச்சி நிற்கிறதுக்கு 3 காரணம் இருக்குது. நம்பர் 1, இதே விதான்சௌதா முன்னால் அம்பேத்கர் சிலை வைக்கணுன்ற வாதம் ப்ரொப்போசல் மூவ் பண்ண அசம்பிளியில் அதில் ரெக்கார்டு இருக்குது. அவர் அதை முன்மொழிந்தவரே ரெக்கார்ட் பண்ணவரே சிஎம் ஆறுமுகம். இவர் குண்ட்ராவ் காலத்தில் குண்ட்ராவ் சொன்னார் அக்செப்டட் ஸ்டாச்சு. அடுத்து விதான்சௌதா முன்னால் விதான வீதின்னு இருந்தது எடுத்துட்டு அம்பேத்கர் வீதி பண்ணணும் போது அதுக்கும் ஓகே அக்செப்டட். அந்த மாதிரியான இன்னொன்று அம்பேத்கர் பர்த்டே 14th ஹாலிடே டிக்ளேர் பண்ணணும். அதுவும் இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது, நான் சொல்கிறது இல்லை. இது அசம்பிளி ரெக்கார்டில் தலைவர் சிஎம் ஆறுமுகம் பேசுறது ரெக்கார்டில் இருக்குது. அது யார் ஒன்றாலும் வெரிஃபை பண்ணிக்கலாம். அதனால் இந்த 3 விஷயம் மற்ற விஷயத்தை காட்டிலும் இந்த 3 விஷயம் ப்ளஸ் அம்பேத்கர் காலேஜ் கிஃப்டாக வாங்குது, இது எல்லாம் வந்து ஒரு சாதனையில் என்றைக்குமே கூட யாரும் கூட மறக்க முடியாது. இது வரலாறில் கர்நாடக வரலாறில் சரித்திரத்தில் இது பேர் அவரது இருக்குது. அதனால் அவர் இந்த நேரத்தில் நாம் நினச்சி அந்த அம்மா மிஸ்ஸஸ் பாக்யம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு அவர் சார்பாக அவர் நினைப்பின காணிக்கையாக அவருக்கு நம்ம அம்பேத்கர் அவார்டை சமர்ப்பிக்கிறோம் இந்த நேரத்தில். யாருக்கு பேட்டா அவங்களுக்கு போட்டு போட்டு அவரை வந்து இந்த தங்கவயல் மறக்க முடியாது. காரணம் நாங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் எல்லாம் மிஸ்டர் குணசேகர் எல்லாம் கூட கோலாரில் போய் படிக்கணும். பியூசி கேஜிஎஃப்பில் இருந்து இல்லை, டிகிரி காலேஜ் வந்து கேஜிஎஃப்பில் இருந்து இல்லை. அந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து பியூசி டிகிரி ஸ்டார்ட் பண்ணணுன்றது இது சிஎம் சாரி மிஸ்டர் டாக்டர் திம்மையா அவர்கள் இதுக்காக பல வகையில் கஷ்டப்பட்டு அந்த காலேஜுங்களை உருவாக்கிறாரு. அதுலேருந்து என்ஜினியரிங் காலேஜ் பண்ணும்போது அவர் மிக சிறப்பாக பணியாற்றிருக்கிறாரு. அதுக்கான அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னா, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்டு. அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்ட் ஆனதுனால அவர் வந்து டெல்லி லெவலில் வந்து மைன்ஸ் செக்ரட்டரி பிகே ராவ்னு இருந்தார். அவர்கிட்ட கூட நல்ல ஃப்ரெண்டாக இருந்தார். அதே நேரத்தில் டாக்டர் திம்மையாவுக்கு நான் சிஷ்யன், அவர் எனக்கு குரு. அவர் இது ரெண்டையும் வச்சு பிஜிஎம்எல் தொழிலாளி, உங்களுடைய ஆஸ்தி என்ன நிலங்க இருக்குதோ மொத்தத்தையும் சுற்றிட்டார். இதுக்கு இங்கே உட்காந்துக்கிற நம்ம டவுன் பிளானிங்க மிஸ்டர் வின்சென்ட் வந்து டவுன் பிளானிங் அதெல்லாம் அளவு போட்டு கொடுத்தவர் அவர் தான் நினைக்கிறேன். சென்னமாளிகா டிஜிஎம் அப்போ மிஸ்டர் ஜெயராம் இருந்தார். அவர் இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம். காரணம் மிஸ்டர் ஜெயராம் இஸ் மை குட் ஃப்ரெண்ட். அவர் இந்த பெங்களூரை விட்டு அனுப்புறதுக்கு அவர் ஜென்ரல் மேனேஜராக குதிரைமோக் பண்ணி எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகி எக்ஸ்டென்ஷன் 6 மாதம் ஆகி அவ்வளோவெல்லாம் எனக்கு அவருக்கு நெருக்கம் இருந்தது. இந்த கேஜிஎஃப்பை பொறுத்தளவில் இந்த இந்தியாவிலே ஐஎன்டிசி மாதிரி சேவை பண்ணுற யூனியன் வந்து இந்த இந்தியாவிலே கிடையாது. காரணம், எனக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஜனார்தன் பூஜாரி ரைட் ஹேண்டு, இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் அருணாச்சலம், மூப்பனார் ஜிகே மூப்பனார் பார்ட்டி ஜெனரல் செக்ரட்டரி ராஜீவ் காந்தி இந்திரா காந்திக்கு ரைட் ஹேண்ட் அவர். அதனால் வந்து நாங்கள் செக்கை வந்து மைன்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து எட்டுன்னு வந்து செட்டிகார்கிட்ட கொடுப்பேன். செட்டிகார் எனக்காக காத்துன்னு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் செட்டிகாருக்கு இந்த நேரத்தில் கூட நான் நம்மளுடைய நினைவுபடுத்திக்க ஆசைப்பட்றேன். இந்த சூழ்நிலையில் டாக்டர் திம்மையா அவர்கள் எனக்கு ட்ரஸ்டி ஆகணும்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு வர முடியாது, நீ என்ன செய்கிறியோ நான் உங்க கூட இருக்கிறேன், நீ சொன்ன பேப்பரெல்லாம் எடுத்துன்னு போய் டெல்லியில் சைன் வாங்கி எடுத்துன்னு வந்து கொடுத்துக்கிறேன். அவர் இங்கே எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு பிளான் எல்லாம் பண்ணி கொடுத்து அனுப்பினா பிகே ராவ்கிட்ட எடுத்துன்னு போய் இவர் அடிஷ்னல் இவர் இன்னொருத்தர் செக்ரட்டரி இருந்தார்,
அவர்கிட்ட சொல்லிட்டாருன்னா நான் அங்கேயே உக்காந்து அந்த லேண்டெல்லாம் இன்றைக்கி பில்டிங் இன்றைக்கி காலேஜ் இருக்குதுன்னா இன்ஜினியரிங் காலேஜ் கேஜே ஃபஸ்ட் கிரேட் காலேஜ் இன்றைக்கி ட்ரஸ்ட் இருக்குதுன்னா அது திம்மையா போட்ட பிச்சை. திம்மையா இந்த அளவுக்கு இன்றைக்கி சில பேரை வாழ வச்சுருக்கிறாரு. அதனால் வாழட்டும், சந்தோஷம் வேணான்னு. ஆனால் எந்த காரணத்தோட்டும் மேனேஜ்மெண்ட்டு தொழிலாளிகளை மறக்கக்கூடாது. அதனால் அவங்க மகன்கிட்ட பேசினேன் நான். அவர் ஊரில் இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு. நான் அவர்கிட்டே அந்த அவார்டை கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட இந்த தங்க வயலுக்கு எவ்வளோ தூரம் உங்கள் அப்பா மாதிரி நீ இருக்கணும். ஏன்னா அவர் மகன் அவருக்கு தெரியாது. திம்மையா கேஜிஎஃப்போட ஒன்றிட்டு இருந்தார். அவர் எனக்கு இது ஒரு ஸ்பெஷல் கோல்டன் ஜூப்ளி வந்துச்சுன்னு எனக்கு ஒரு பாராட்டு பண்ணார். ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி வேண்டிய அளவுக்கு பணத்தை செலவு பண்ணி ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணார் கோல்டன் ஜூப்ளியில் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு டாக்டர் திம்மையா. அப்போ தான் அவர் சொன்னார், மேடையிலே சொன்னார், இன்னும் ட்ரஸ்டி பண்ணுறேன், நீ என்ன சொல்லிட்டு நீ இரு, எனக்கு அடுத்து நீ நடத்தின்னு போகணும். எனக்கு அந்த அளவுக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ பார்க்குறீங்க 2 எஸ்கார்ட் போலீஸ் எஸ்கார்ட் வருது. நான் இந்த வேலைங்களை போய் செய்வேன்னா நான் இங்கே உட்காந்து நான் வந்து கேஜிஎஃப் ட்ரெயின் இறங்கிட்டு நான் போய் பிஜிஎம்எல்ல இது காலேஜில் போய் மீட்டிங் போக முடியுமா? அதனால் அது ஆகாத விஷயம். அவர் மகன்கிட்ட பேசி அது என்ன செய்யணுமோ செய்யக்கூடிய வேலையை செய்கிறேன். அடுத்த கட்டமாக நம்ம அவர் கிரேட் ஃப்ரெண்ட் எச் சன்னமாளிகா. இப்போது அவரை பற்றி சொல்லணும்னா இஸ் எ வெரி கிரேட் ஹியூமன் பீயிங். யூ ஆர் எ பெஸ்ட் ஹியூமன் பீயிங். காரணம் என்னன்னா, உன்னை நான் ஒரு ஆஃபீஸராக பார்க்கல. நாங்கள் இருந்தப்போ 18,000 தொழிலாளி. அந்த 18,000 தொழிலாளிக்கிட்ட நீ நடந்துக்கின முறை இருக்குது. ஓப்பா, யூ ஆர் எ லவபிள் பர்சன். உனக்கு எந்த எனிமையே கிடையாது. வின்சென்ட்டுக்கு கொஞ்சம் எனிமி இருக்கலாம், ஜெயராமுக்கு 190% எனிமி தான். ஆனால் உனக்கு எனிமையே கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் தூரம் இருந்துக்குன்னு உன்னை நான் அதை அந்த நேரத்தில் ஆதரிக்காக காட்டி கூட, ஆனால் அது எங்கள் தொழிலாளிக்காக, ஐஎன்டிசி தொழிலாளிக்காக நீ எவ்வளோ சிரமம் எடுத்து அன்பாக அவங்கக்கிட்ட எவ்வளோ சண்டை வந்தாலும் சிக்கல் இருந்தாலும் எந்த கம்யூனிஸ்டுக்காரனாக இருந்தாலும் எந்த பார்ட்டியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நீ அழகான முறையில் சேர்த்து எல்லாம் பண்ணது நம்மளால் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அந்த ஒரு பெருமை உனக்கு. ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். நீ என்னைக்கும் கூட முன்னேறி வாழ்க்கையில் நீ வெற்றியை காணணுன்னு நம்ம அம்பேத்கர் அவார்டை உங்களுக்கு கொடுக்குறோம். சார் I will request Venerable Pope. சார் அவருடைய லைஃப்பில் இந்த மைன்ஸுக்காக நிறைய வேலை செய்திருக்கிறாரு. அவர் எந்த தொழிலாளிக்கும் கூட இல்லைன்ற வார்த்தை கிடையாது. ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற சக்தி, ஆசை அவருக்கு எப்பவுமே இருக்கும். அதுலேயும் எனக்கும் அவருக்கும் அட்டியாந்தையாகட்டும் ஐஎன்டிசிக்காரர்கிட்ட எங்களுக்கும் அவருக்கும் ரொம்ப முக்கியமான ரிலேஷன் என்னன்னா, ஒன்று முதலாக டாக்டர் அம்பேத்கர் ஸ்டேடியம் கட்டணும். ஒன்று அந்த அம்பேத்கர் ஸ்டேடியம் கட்டணும். அதை ரொம்ப சிறப்பாக அவருடைய வரலாறில் அவருடைய ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அவருடைய கடமை செய்திருக்கிறார். அதை அம்பேத்கர் ஸ்டேடியம்னு பண்ணுறதுக்கு முன்னால் அதை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் பண்ணோன்னு இருந்தது ப்ரொப்போசல். அதையெல்லாம் மாற்றி ஏதோ சூழ்நிலை காரணமாக அதை நம்ம அம்பேத்கர் ஸ்டேடியம் பண்ணோம். பட் ஆல்டர்னேட்டிவாக அதுக்கு பதில் கல்யாண மண்டபம் கட்டி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம்னு பண்ணோன்னு அதையும் அவர் தலைமையில் அவர் ரொம்ப நல்லா பண்ணிக்கிறாரு. ஐஎன்டிசிக்கு எப்படி வரலாறில் ஒரு பேர் இருக்குதோ அதே மாதிரி அதை கட்டின சாமர்த்தியம் ஒரு கௌரவம் கூட மிஸ்டர் ஸ்டீபனுக்கு இருக்குது. இந்த 5 மைன்ஸை கூட அவர் ஒரே ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தார். 5 விரலில் எங்கெங்கே என்னென்ன நடக்கணும், எது எது லேப்ஸ் இருக்குது, எது எது ப்ளஸ் இருக்குது, எது எது மைனஸ் இருக்குதுன்னு ரொம்ப வெற்றிகரமாக அவர் அந்த மைண்ட் சேவ் பண்ணிக்கிறாரு. அவருக்கு தீர்க்க ஆரோக்கியம், சந்தோஷம், அவர் குடும்பத்துக்கும் நல்லது பண்ணணுன்னு இந்த நேரத்தில் வாழ்த்தி அவருக்கு இவனப்பா இது மாலை போடுப்பா. அவருக்கு மைஸ் அவர் வைக்கிறாரு.
அவர் செய்த சேவை அந்த மாதிரி சேவை அதை குறித்து நம்ம அம்பேத்கர் அவார்டு டு ஸ்ரீமான் வின்சென்ட். ப்ரொஃபஸர் குணசேகர் இந்த கேஜிஎஃப் ஃபஸ்ட் கிரேட் காலேஜை ஒரு நல்ல காலேஜாக, படிப்பு அறிவுபூர்வமான காலேஜாக நிலைக்கிறதுக்கு அவர் நிறைய உழைச்சிருக்கிறார். அவர் செய்திருக்கிற சேவையில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்டுங்க இன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் இந்த இந்தியா பூர்த்தி அவர்கிட்ட கல்வி கற்றவங்க. எக்கனாமிக்ஸ் இட் இஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ரெஸ்பான்சிபிள் சப்ஜெக்ட். அவர் கையில் தயாரானவங்க இன்றைக்கி நிறைய அளவுக்கு தேசத்தில் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் கோபக்காரர், எதுக்கும் கூட அவர் பின்தங்கி போக மாட்டார். அந்த மாதிரி இருக்கும்போது இதை அவருக்கு கொஞ்சம் சொல்லு, நான் அவருக்கு பிரின்ஸ்பால் பண்ணவும் தயாராக்கிறேன், நான் முடிஞ்சால் அவருக்கு ஃப்யூச்சரில் செக்ரட்டரியாக கூட பண்ணுறதுக்கு தயாராக்கிறேன், ஆனால் மனுஷன் சரியில்லை, ரொம்ப ஸ்டிப்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திம்மையாகவே சொல்லி எனக்கு வருத்தப்பட்டார். இன்றைக்கி அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிருந்தால் இன்றைக்கி எங்கேயும் போயிருக்கலாம். பட் ஆனாலும் கூட அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், ஸ்டூடெண்ட்டுக்காக சேவை பண்ணோம், ஸ்டூடெண்ட்டுக்காக அவரை அர்ப்பணிக்கணும். அந்த வகையில் அவருடைய சர்வீஸை ரொம்ப ரெஸ்பெக்டபுளாகவும் நோபலாகவும் சரி பண்ணி இருந்து நடத்தி இன்றைக்கி அவருக்கு பேர் இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஸ்டூடெண்ட்டுங்களை தயார் பண்ணி இருக்கிறாருன்றது நமக்கு மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் அவரை பாராட்டி அவருக்கு நம்ம அம்பேத்கர் அவார்டு கொடுக்க நம்ம சந்தோஷப்படுறோம். பேட்டாவி அம்பேத்கர் அவார்டு டு ப்ரொஃபஸர் ஆனால் நம்ம கார்டில் அது போட முடியாது. அதனால் அவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியினுடைய ஒரு பெரிய தளபதியாக அந்த மக்களுக்கு பேர்னம்பட்டில் சேவை செய்கிறாரு. பேர்னம்பட்டு கூட கிட்டத்தட்ட கேஜிஎஃப் மாதிரி தான். அந்த வகையில் அவர் அந்த ஊரினுடைய நாட்டாமை, அந்த ஏழை மக்களுக்கு என்னமோ அந்த அளவுக்கு அவர் உதவி செய்யணும் வராரு. அவரை மனமாற இந்த நேரத்தில் நம்ம முதல்ல நம்மள்தாட்டு கொஞ்சம் சரி சார், இது உனிது முடிச்சுட்டோம், இப்போ நாங்கள் உங்களை நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம், கொஞ்சம் இருக்கிறாரு. அவருடைய சேவை மிக மிக முக்கியம். அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, படிக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான சூழ்நிலை, இது எல்லாம் அவர் சொல்லனா ஒரு ஃபைட்டர், மணவாளன் இஸ் ஏ ஃபைட்டர். அவருக்கு இந்த நேரத்தில் அம்பேத்கரனுடைய சிஷ்யம் அவர், நம்ம தலைவர் சிஎம் ஆறுமுகத்துக்கு கூட ரொம்ப வேண்டியவர். அவருக்கு கடவுள் நல்லது பண்ணிட்டோன்னு இந்த நேரத்தில் அவர் ஆசீர்வாதம் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக செய்து அவரை இந்த பாராட்டை அவருக்கு அர்ப்பணிக்கிறோம். வாங்கப்பா. I will request to present this Dr. Ambedkar Award to Mr. Manavalan. விழாவினை ஏற்பாடு செய்து சற்றேறக்குறைய ஒரு 3 மணி நேர இந்த விழாவினுடைய இந்த அரங்கத்திலிருந்து 3 மணி நேரம் இந்த விழாவை ஏற்படுத்தி நிறைய நலத்திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இந்த விழாவின் நாயகர் ஐயா சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு எங்களுடைய பகுதியிலிருந்து வந்திருக்கின்ற எங்களுடைய நாட்டாண்மை சற்றேறக்குறை அரை நூற்றாண்டு கால வாழ்வினுடைய மிகப்பெரிய சகாப்தம் அவருடைய அவரை பற்றி சொன்னால் நான் ஒரு நாள் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அது வேண்டாம். ஐயாவே ஒரு சில விஷயங்கள் அவரை பற்றி சொல்லிட்டாரு. அவருக்கு எங்களுடைய நாட்டாண்மை சார்பாக இந்த அன்பு சால்வையை அனுப்பிக்கிறார். அதே போன்று இங்கு பொன்னாடை போர்த்தி அவர் கௌரவிக்கின்றார். நல்ல வேலையை செய்திருக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நம்ம மதித்து நம்ம அம்பேத்கர் இன்ஸ்டியூட் சார்பாக டாக்டர் அம்பேத்கர் வாழ்நாள் சாதனை அவார்டை அவருக்கு அறிவிக்கிறோம்.
I request Venerable Pujya Kamandoji to present Dr. Ambedkar Award to Mr. Pannirselvam. வாழ்நாளில் நான் சாதனை பண்ணதுக்கு ஒரு படிக்கல்லாக இருந்தவங்க இவங்க 3 பேர். நான் இருக்கக்கூடிய இடத்துல எனக்கு எல்லா வகையிலும் கூட எனக்கு அறிவுரைகளை ஒரு நல்லது கெட்டது என்னன்னு தெரிஞ்சு சக்தி சாமர்த்தியத்தை கொடுத்தவங்க. அதில் எஸ் கலையரசன் அவர் அறிவுபூர்வமான ஒரு அட்வைசர், எனக்கு அரசியல் நுணுக்கத்தை தெரிஞ்சவர். அவர் அந்த வகையில் எனக்கு அவர் அட்வைஸ் பண்ணி அவர் என்னுடைய வெற்றிக்கு பின்னால் நீங்கள் இருக்கிறீங்க. என்னுடைய வெற்றிக்கு பின்னால் நீங்கள் பின்னால் இருக்கிறீங்க சப்போர்ட்டா. இப்போ கலையரசன் அவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் ஒரு நிமிஷம் வாணியம்பாடி முனிசாமி இவர் ஒரு வள்ளல் மாதிரி. ஏழைப்பட்டவங்களுக்கு எங்கே தொந்தரவானாலும் கூட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், சகாயம் பண்ணுவார். குறிப்பாக என்னை பொறுத்த அளவில் எனக்கும் அவர் குடும்ப ரீதியாக ஒரு குடும்ப நண்பராக அவர் எல்லா வகையிலையும் கூட எனக்கு பக்கபலமாக இருந்தவர்ன்றதை இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்து அவருக்கு நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக அம்பேத்கர் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து ஒரு ஃபைட்டர். அவர் எல்லா வகையிலையும் கூட நல்லது கெட்டதை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அவர் ஃபைட் பண்ணுவார், கேட்பார். அதே மாதிரி எனக்கு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் மாதிரி எனக்கு நல்லது கெட்ட சொல்லுவார். அவர் சொல்கிறதுனால தான் நான் பெரிய ஆளானன்றதை கூட சொல்ல வேண்டியது வருது. அன்பான சொன்னவங்களால இல்லை, அவர் எதிர்ச்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துக்கிறேன்றது பெருமையோடு சொல்லி அவருடைய ஃபைட் இன்னும் கூட தொடரணும், அவர் நல்லது செய்யணும்னு அவரை வேண்டி கேட்டுக்கிறேன். சின்ன அன்பளிப்பு அவருக்கு இந்த நேரத்தில் நான் கொடுக்குறேன். எல்லாருக்கும் 3 பேருக்கும் இந்த அன்பளிப்பு பொங்கல் அன்பளிப்பாக கொடுக்குறோம். இன்னும் பெங்களூரு 6 மணிக்கெல்லாம் போய் சேரணும். அதனால் இந்த சூழ்நிலையில் இதை மீண்டும் தொடர்றதுக்கு நான் இஷ்டப்படல. அவார்டு அவார்டிஸ் சார்பாக யாராவதுனா ஒருத்தர் பேசலாம். அது சென்ன மாளிகை பேசுவாரான்னு கேட்கலாம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்களே, ஏனைய பெரியோர்களே, இங்கு குழுமியிருக்கும் நண்பர்களே, இந்த விழா இவ்வளவு சிறப்பாக செய்து முடிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த பன்னீர்செல்வம், மூர்த்தி மற்றும் அவருடைய நண்பர்களே, இந்த விழா எடுப்பதற்கு முயற்சி செய்த சுந்தரமூர்த்தி அவர்களை முதலில் பாராட்டுகிறேன். ஒருவரிடம் பணம் இருக்கலாம், ஆனால் மனது இருக்காது. இவர் இந்த மாதிரி அவருடைய சொந்த முயற்சியாலும் அவருடைய சொந்த பணத்தினாலும் இந்த விழாவை எடுத்து எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பரிசுகளை கொடுத்திருக்கின்றார். அதற்காக அவருக்கு மிகவும் நன்றி கூறிக்கொள்கின்றேன். இந்த சமயத்தில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வருகிறேன்.
அவர் ஐஎன்டிசி யூனியன் இருக்கும் பொழுது கோலாட் தங்கவேலில் 3 மாதத்திற்கு ஒரு அட்வான்ஸ் கொடுப்பார்கள். அவருக்கு மினிஸ்டரிடமும் செக்ரட்டரியிடமும் எப்படி போய் பேசி பணத்தை கொண்டு வர வேண்டும் என்று நன்றாக தெரியும். நானும் ஜெயராம் அவர்களும் செட்டிகார் அவர்களும் அவர்களிடம் அடிக்கடிக்கு இதை பற்றி பேசுவோம். கிறிஸ்மஸுக்கு அட்வான்ஸ், பொங்கலுக்கு அட்வான்ஸ், தீபாவளிக்கு அட்வான்ஸ், ஸ்கூல் புக் வாங்கிறதுக்கு அட்வான்ஸ், இப்படி அட்வான்ஸு பணம் வந்துன்னே இருக்கும். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எல்லாருக்கும் போயிட்டு அங்கே மினிஸ்டர்கிட்ட பேசி 1 கோடி வாங்கிட்டு வந்துடுவார். 1 கோடி வந்து 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு நிலைமை அவர் ஐஎன்டிசி இங்கே நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் செய்தார். அந்த சேவையை நான் பாராட்டுகின்றேன். பிறகு எங்களுக்கும் இங்கே டாக்டர் அம்பேத்கர் ஸ்டேடியம் கட்டுவது முன்னிலிருந்து கல்யாண மண்டபம் கட்டுவதற்கு அதிக உதவிகளை செய்து எங்களுக்கு அதிக ஊக்குவித்து அதையெல்லாம் செய்து முடிப்பதற்கு அவரும் உதவி செய்திருக்கின்றார். துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய தொழிலாளர்கள் வேறு ஒரு யூனியனை தேர்ந்தெடுத்ததால் நமக்கு இவ்வளோ கஷ்டம் இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் மறுபடியும் இந்த இடம் முன்போல சிறப்பாக விளங்கும். அதற்கு அவர் உதவியும் நாங்களும் அவருக்கு துணையாக இருந்து இந்த உதவிகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நான் இந்த சமயத்தில் அவருக்கு 2 கோரிக்கைகளை வைக்க விரும்புகின்றேன். முதலாவதாக ரிட்டையர்ட் ஆன எம்ப்ளாயீஸ், அதாவது இப்போ விஆர்எஸ் எம்ப்ளாயீஸுக்கு வீடு கொடுக்கிறார்கள். ரிட்டையர்ட் ஆன எம்ப்ளாயீஸ்க்கு பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா. பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா என்றால் பிரைம் மினிஸ்டர் வந்து 2 கோடி மக்களுக்கு வீடு அவரே கட்டி கொடுக்குறேன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே கட்டி கொடுக்க வேண்டியதில்லை, இருக்கிற வீடே கொடுத்து விட்டால் போதும். அதை அவர் முன்னின்று செய்ய வேண்டும். இரண்டாவதாக இங்கு பழமை வாய்ந்த பில்டிங்கள் நிறைய இருக்கிறது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் மிகவும் பிரசித்தி பெற்ற கட்டிடங்கள். அது அவருக்கு தெரிந்த மாதிரி மிஸ் ஜெயராம் இருந்த ஆஃபீஸ் கூட இப்பொழுது பாழந்து கொண்டு போகிறது. உரிகம் ஸ்டேஷன் முன்னால், அதாவது பழைய எம்டி ஆஃபீஸ். இந்த மாதிரி பழைய NIRM பில்டிங்கு நிறைய பில்டிங்கு எனக்கு எல்லாரும் லிஸ்ட்டு இருக்கிறது. அதையெல்லாம் இவர்கள் பாதுகாக்காமல் வீணாக செக்யூரிட்டி வைத்து கொண்டு செக்யூரிட்டிகளுக்கு ஒரு மாதத்துக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்கிறார்கள். அவர்கள் என்ன ஏதோ பாதுகாக்கிறார்கள். ஆனால் இந்த பில்டிங்கை யாருக்காவது வாடகைக்கு கொடுத்து அதிலிருந்து வருமானம் வரும். அதிலிருந்து கவர்மெண்ட்டுக்கும் நல்லதாக அந்த பில்டிங்களும் நிலைத்திருக்கும். இந்த 2 கோரிக்கைகளை அவருக்கு உங்கள் சார்பாக அவர் முன்வைத்து இந்த விழாவை எடுத்து அவருக்கு என் சார்பிலும் உங்கள் சார்பிலும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். I would like to speak a few words. Dr. K. Sundaramurthy ಅವರೇ, ಧರ್ಮ ಗುರೂಜಿ ಕೋದಂಡ ಅವರೇ, ಶ್ರೀಮತಿ ಭಾಗ್ಯಂ ex-MLA CM ಆರ್ಮುಖ್ ಅವರ ಧರ್ಮಪತ್ನಿಯವರೇ, ಈ ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವಾರ್ಡ್ ಕೊಡೋದಕ್ಕೆ ಅನೇಕ ಜನರನ್ನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಇಲ್ಲಿಗೆ ಬರಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ. ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಭಿಕರೆಲ್ಲ ಬಂದಿದ್ದೀರಾ. ಆ ಸಭಿಕರು ಎಲ್ರಿಗೂ ನನ್ನ ವಂದನೆ. ಅಟ್ ದಿ ಔಟ್ಸೆಟ್ ಐ ಮಸ್ಟ್ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಮೈ ಸಿನ್ಸಿಯರ್ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಟು ಡಾಕ್ಟರ್ ಸುಂದರಮೂರ್ತಿ ಆಫ್ ಹ್ಯಾವಿಂಗ್ ಟೇಕನ್ ಸ್ಟೆಪ್ಸ್ to organize this program and to make awareness among the people of what a man should do having born on the earth. There are 2 aspects in life, dharma, karma. Karma is the responsibilities attached to so many people. How we do our karmas will depending upon our venture, our determination. One should have a firm determination, devotion, and do something which is good to the people, to the society at large. That kind of work Dr. Sundaramurthy is being done for the last so many years. I remember when he was in the Congress party, he was associated with so many important personalities, including the then Minister for State for Finance, Mr. Janardhan Pujari. At that time, so many people used to come and ask for loan facilities, and he is the person who is in the forefront to do many good things in that respect.
And he has also served in BJML as a secretary of BJML INTUC Union. And he was so polite. And he is simple. It is not that he is just like boasting and spreading news for propagation. If at all we want to do something, we should do ourselves with great interest in ourselves, keeping our utmost responsibility to discharge our duties. The karma, ಅದರಲ್ಲಿ ಕೆಟ್ಟ ಕರ್ಮ ಇರ್ಬೋದು, ದೊಡ್ಡದು ಒಳ್ಳೆ ಕರ್ಮ ಇರ್ಬೋದು. ಒಳ್ಳೆ ಕರ್ಮ ಮಾಡಿದ್ರೆ ಧರ್ಮದ ಅನುಸಾರವಾಗಿ ಹೋಗುತ್ತೆ, ಧರ್ಮ ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತೆ. ನಿಮಗೆ ಏನು ತಮಿಳ್ನಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ನನಗದು ಸರಿಯಾಗಿ ಹೇಳೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ, ಬಿಕಾಸ್ ಐ ಆಮ್ ನಾಟ್ ಕಾಂಪಿಟೆಂಟ್ ಟು ಸ್ಪೀಕ್ ಇನ್ ತಮಿಳ್ ಬಿಫೋರ್ ದಿ ಪಬ್ಲಿಕ್. ಇದರಲ್ಲಿ ಇದು ಧರ್ಮம் தலை காக்கும் பக்க சமத்தில் வேர் காக்கும் ಅಂತ சொல்லுವ. ಅದನ್ನಾದ್ರೆ ನಾವು ಧರ್ಮದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಆ ಧರ್ಮನೇ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುತ್ತೆ. ಸೊ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಎಕ್ಸ್ಪೋಸ್ ಮಾಡಿಕೊಂಡು ನಮಗೆ ಪ್ರೊಪಗೇಷನ್ ಬೇಕು, ನಾವು ಇಂಥ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ತೋರಿಸ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕಿಂತ ಒಳಗೇನೆ ಮನುಷ್ಯನಲ್ಲೇ ಡಿಟರ್ಮಿನೇಷನ್ ಮಾಡಿಕೊಂಡು ಅದನ್ನ ಸರ್ವಿಸ್ಗೆ ರೆಂಡರ್ ಮಾಡಿದ್ರೆ ಸಮಾಜಕ್ಕೆ ಏನೋ ಭೂಮಿ ಮೇಲೆ ಹುಟ್ಟಿದ್ದಕ್ಕೂ ಒಂದು ಸಾರ್ಥಕ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಕೆಲವರು ಇದ್ದಾರೆ ಬಲಗೈಲಿ ಕೊಟ್ಟದ್ದು ಎಡಗೈಲಿ ಗೊತ್ತಾಗದೇ ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. ಕೆಲವರು ಎಷ್ಟೋ ಜನ ಪ್ರೊಪಗೇಷನ್ಗೆ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಪಡಲ್ಲ, ಮುಂದೆ ಬಂದು ಮಾಡ್ತಾರೆ, ಅದು ಜನಗಳಿಗೆ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ. ಆದರೂ ಕೂಡ ಕೆಲವರು ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡ್ತಾರೆ, ಇವರು ಇಂಥ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ, ಇಂಥವ್ರು ರೆಕಗ್ನಿಷನ್ ಮಾಡಬೇಕು ಅಂತ. ಬಟ್ ಮೋರ್ ದೆನ್ ಎನಿ ರೆಕಗ್ನಿಷನ್, ಅಪ್ರಿಷಿಯೇಷನ್ ಫ್ರಮ್ ದ ಪೀಪಲ್ ಫಾರ್ ಡಿಸ್ಚಾರ್ಜಿಂಗ್ ದ ಡ್ಯೂಟೀಸ್ ಟುವರ್ಡ್ಸ್ ದಿ ಪಬ್ಲಿಕ್ ಈಸ್ ವೆರಿ ಗುಡ್ ಗೆಸ್ಚರ್. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಶ್ರೀಮತಿ ಲಕ್ಷ್ಮಮ್ಮ ಭಾಗ್ಯಮ್ಮ ಇವರು ಶ್ರೀಮನ್ ಆರ್ಮುಗಮ್ ಅವರು MLA ಆಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಲೆಜಿಸ್ಲೇಚರ್ಗೆ ಹೋಗಿದ್ದೆ ಒಂದು ಸತಿ. ಯಾರೋ ಏನೋ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಇತ್ತು, ಅವ್ರು ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಕೇಳಿ ಇದು ಮಾಡಿ ಆಯಿತು ನಾನು ನೋಡ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಧೈರ್ಯವಾಗಿ ಬೆನ್ನು ತಟ್ಟಿ ಕಳಿಸಿದ್ರು. ಹಂಗೆ ನೋ ಯು ಶುಡ್ ನಾಟ್ ಗೋ, ಯು ಶುಡ್ ಈಟ್ ಆ್ಯಂಡ್ ಗೋ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಆಗ ಈ ಧರ್ಮಪತ್ನಿ ಅವರು ನನಗೆ ಊಟ ಬಡಿಸಿ ಕಳಿಸಿದ್ರು. ಇಟ್ಸ್ ರಿಯಲಿ ಅ ಗ್ರೇಟ್ ಥಿಂಗ್. ಅವ್ರನ್ನ ನಾನು ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕು ಇವಾಗಲೂ. ಅವ್ರ ಬರ್ತ್ಡೇ ಅದು ಇದೆ ಪಾರ್ಟಿ ಅದೆಲ್ಲ ಮಾಡಿದಾಗ KGF ಮನೆಗೆ ಹೋದರೆ ಅಷ್ಟೊಂದು ಖುಷಿಯಿಂದ ರಿಸೀವ್ ಮಾಡಿ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ ಕಳಿಸೋರು. ಅದನ್ನೆಲ್ಲ ನಾವು ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕು. ಅವರು ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಫಾಲೋಯರ್ಸು. ಅವರು RPI ಪಾರ್ಟಿನಲ್ಲಿ ಸೇರಿದ್ರು, ಬೇರೆ ಪಾರ್ಟಿಗೆ ಸೇರಿದ್ರೆ ಏನೇನು ಆಗ್ತಿದ್ರೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೂ ಕೂಡ ಅವರು MLA ಲೆವೆಲ್ನಲ್ಲಿ ಮಾಡಿರೋಂಥ ಕೆಲಸಗಳು ಭಾಳ ಅದ್ಭುತವಾದ ಕೆಲಸಗಳು. ಅವ್ರನ್ನ KGF ಸಿಂಗಮ್ ಅಂತ ಕರೆಯೋರು. KGF ಸಿಂಗಮ್ ಅಲ್ಲ, ಇವನ್ ಕರ್ನಾಟಕ ಸಿಂಗಮ್ ಅಂತ ಕರೆದ್ರು ತಪ್ಪಾಗಲಾರ್ದು. ಆದರೆ ಇವ್ರು ಹೇಳಿದ್ರು ಡಾಕ್ಟರ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಕಾಲೇಜ್ ಇಲ್ಲಿಗೆ ತರಬೇಕಾಗಿತ್ತು ಅಲ್ಲಿ ಮಾಡೋದಕ್ಕಿನ್ನ ಅಂತ. ಆದರೆ ಕೆಲವು ನಿಯಮಗಳಿತ್ತು, ಎಷ್ಟು ಪಾಪ್ಯುಲೇಷನ್ ಇರಬೇಕು, ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಎಷ್ಟೆಷ್ಟು ಹತ್ತಿರದಲ್ಲಿ ದೂರ ಇರಬೇಕು, ಅದಕ್ಕೇನು ಫೆಸಿಲಿಟೀಸ್ಗಳು ಕೊಡಬೇಕು ಅಂತ. ಇದೆಲ್ಲ ಇರೋದ್ರಿಂದ ಆಮೇಲೆ ಡೊನೇಷನ್ಸು ಅದೇನೇನೋ ಅಂತ ಇತ್ತು. ಆ ಕಾರಣಗಳಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ತರಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಆಗಲಿಲ್ಲ. ಆದ್ರೂ ಕೂಡ ಅವರು ಫಸ್ಟ್ ಫೌಂಡರ್ ಥರನೇ ಆ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ನ ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ಮೆಂಟ್ ಮಾಡಿದ್ರು. ಅದು ಈಗಲೂ ಕೂಡ ನಡೀತಾ ಇದೆ, ಬಟ್ ಕುಂಠಿತವಾಗಿ ನಡೀತಾ ಇದೆ. ಅದು ಹಾಕ್ಕೊಡ್ದು ಒಂದು ಡೆಡಿಕೇಶನ್ ಇರಬೇಕು, ಡಿವೋಷನ್ ಇರಬೇಕು, ಮುಂದೆ ನುಗ್ಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿ ಅದನ್ನು ಮುಂದುವರಿಸಬೇಕು ಅನ್ನೋ ಒಂದು ಪ್ರಬುದ್ಧಿನ ಬೆಳೆಸ್ಕೊಳ್ಬೇಕು. ದಟ್ ಈಸ್ ದಿ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಥಿಂಗ್ ಇನ್ ದಿ ಸೊಸೈಟಿ. ಸೊ ಅದರಲ್ಲಿ ಧರ್ಮಗುರುಗಳು ಕೂಡ ಆ ವಚನಗಳನ್ನ ಹೇಳಿದ್ರು, ಅದನ್ನು ನಾವು ಪಾಲಿಸ್ಬೇಕು. ನಾವು ನಾನ್ ವೈಲೆನ್ಸು ಮತ್ತು ಪೀಸ್ಫುಲ್ ಅಟ್ಮಾಸ್ಫಿಯರು ಆ್ಯಂಡ್ ಮಿಂಗಲ್ ವಿತ್ ಪೀಪಲ್, ನಾಟ್ ಡಿಸ್ಟಿಂಗ್ವಿಶಿಂಗ್ ಬೇಸ್ಡ್ ಆನ್ ರಿಲಿಜನ್, ಕಾಸ್ಟ್ ಆರ್ ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್ ಎಕ್ಸೆಟ್ರಾ. ದಟ್ ಈಸ್ ಮೋರ್ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಸೊ ಇಂಥ ವಿಷಯಗಳನ್ನೆಲ್ಲ ಈ ಧರ್ಮಗುರುಗಳು ನಮಗೂ ಕೂಡ ಬೋಧನೆ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನು ದಾರಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಕೆಲಸನೇ. ನಾವೆಲ್ಲ ಅದನ್ನೆಲ್ಲ ಒಪ್ಕೊಳ್ಬೇಕಾಗುತ್ತೆ ಮತ್ತು ಫಾಲೋ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತೆ. ಈಗಾಗಲೇ ಡಾಕ್ಟರ್ ಸುಂದರಮೂರ್ತಿ ಅವರು ಮತ್ತು ಮಿಸ್ಟರ್ ವಿನ್ಸೆಂಟು ಅವರೆಲ್ಲ ಕವರ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ. ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಮತ್ತೆ ರಿಪೀಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. ಈ ಒಂದು ಸಮಾರಂಭದಲ್ಲಿ ನನಗೆ ಈ ಗೌರವ ಬಂತು ಅಂತ ನನಗೆ ಇದು ಖುಷಿ ಆಗೋದಿಲ್ಲ. ಆದರೆ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ನನ್ನನ್ನು ಆಹ್ವಾನಿಸೋದಕ್ಕೆ ನನಗೆ ತುಂಬ ಸಂತೋಷ. ಆದ್ದರಿಂದ ಈ ಇದು ಚೇರ್ಮನ್ ಡಾಕ್ಟರ್ BR ಅಂಬೇಡ್ಕರ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್, ರಿಸರ್ಚ್ ಇನ್ಸ್ಟಿಟ್ಯೂಟ್ ಆ್ಯಂಡ್ ಲೈಬ್ರರಿ, ಇಟ್ ಈಸ್ ನಾಟ್ ಅಟ್ ಸ್ಟೇಟ್ ಲೆವೆಲ್, ಇಟ್ ಈಸ್ ನ್ಯಾಷನಲ್ ಲೆವೆಲ್. Research at national level and library at national level. So he has got lot of touch with so many important personalities, and he could contribute extremely well to the
society as such, and he is doing, and he will definitely do it. That way is, and Mr. Paneer Selvam, you say he is the founder and president of Angalama ಅಂಗಲ ಪರಮೇಶ್ವರಿ ಟೆಂಪಲ್. ಅವರು ಭಾಳ ಕಷ್ಟಪಟ್ಟು ಎಲ್ಲ ಜನಗಳನ್ನ ಕೂಡಿಸಿ ಅದಕ್ಕೆ ಬೇಕಾದ ಸಲಕರಣೆಗಳನ್ನೆಲ್ಲ ಕೆಲವರಿಂದ ಪಡೆದು ಆ ಟೆಂಪಲ್ ಕಟ್ಟಿಸಿ ಈಗ ಇದನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವರು ಕೂಡ ಒಳ್ಳೆಯ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಂಗಾರೆ ಮಿಸ್ಟರ್ ವಿನ್ಸೆಂಟು ಅವರು ಚೀಫ್ ಇಂಜಿನಿಯರ್ ಸಿವಿಲ್ ಆಗಿ BGML ಕೆಲಸ ಮಾಡಿ ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸೊಸೈಟಿ BGML ವರ್ಕರ್ಸ್ಗೆ ಮತ್ತು ಅವ್ರ ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಅವ್ರಿಗೆ. ಹಂಗೆ ಮತ್ತು ಡಾಕ್ಟರ್ ಸಂಪತ್ ಕುಮಾರ್ ಇವರು ನಮ್ಗೆ ತುಂಬ ಕ್ಲೋಸು. ಅದನ್ನು ಕೂಡ ನಮಗೆ ಇಮ್ಮಿಡಿಯೇಟಾಗೆ ಐಡೆಂಟಿಫೈ ಮಾಡಿ ಸ್ಪೀಕ್ ಮಾಡೋಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಆದರೆ ಅವ್ರಿಗೂ ನಮಗೂ ಕ್ಲೋಸ್ ರಿಲೇಷನ್ಶಿಪ್ ಇದೆ, ಅದನ್ನು ಮರೆಯೋಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. ನಾನು ಒಂದೇ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನನಗೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಅವಕಾಶ ಕೊಟ್ಟದ್ದಕ್ಕೆ, ಈ ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಲಿಕ್ಕೆ ನೀವೆಲ್ಲ ಅನುಕೂಲ ಮಾಡಿಕೊಟ್ಟದಕ್ಕೋಸ್ಕರ ನಿಮಗೆಲ್ಲ ವಂದನೆಯನ್ನು ಅರ್ಪಿಸ್ತೇನೆ. ಹಂಗೆ ಈ ಮಾಧ್ಯಮ ಪ್ರತಿನಿಧಿಗಳು ಅವರು ಮತ್ತು ಇತರ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಪರ್ಸನ್ಸ್ಗಳು ಡಯಾಸ್ ಮೇಲೆ ಬೇಕಾದಷ್ಟು ಜನ ಕೂತಿದ್ದಾರೆ. ಅವರೆಲ್ಲರ ಹೆಸರು ಅದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಆದರೂ ಕೂಡ ನಿಮಗೆಲ್ಲ ನನ್ನ ನಮಸ್ಕಾರವನ್ನು ತಿಳಿಸಿ ನನ್ನ 2 ಮಾತುಗಳನ್ನು. அவர் ஒரு சிம்பல் ஆஃப் KGF. இந்த KGFனுடைய நுணுக்கங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் எனக்கு ஒரு 2 கட்டளை கொடுத்துக்கிறாரு. கண்டிப்பாக அவர் சொன்னதை இப்போ இல்லை நாளைக்கு இல்லை, என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த தங்க வயலுக்காக என்ன நன்மை செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். ಅದಕ್ಕடுத்து ನಮ್ಮ ಚನ್ನಮಾಲಿಗೆ ಅವರು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಅಚ್ಚು ಕನ್ನಡದಲ್ಲಿ ಭಾಳ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡಿದ್ರು. ಅವರು ಕರ್ಮ ಧರ್ಮ பாவம் புண்ணியம் இதை பற்றி ரொம்ப நல்லா பேசினார். இஸ் எ வெரி, அதுக்கு நான் சொன்னேன், இஸ் த பெஸ்ட் ஹியூமன் பீயிங். அவர் ரொம்ப தர்ம ரீதியாக நடக்கிற ஒரு மனுஷன், நல்ல எண்ணத்தோட, புத்தர் மாதிரி பொறுமையான ஆள். அவர் என்றைக்கு நல்லா இருக்கட்டும். ரொம்ப நன்றி அவர் பேசுனதுக்காக. கடைசி